ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, திருவழிபாட்டினுடைய இறுதி கட்டத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருவழிபாட்டினுடைய இந்த இறுதி காலகட்டத்தில் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி இனி வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகங்களும் நமக்கு சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுக்கும். அதே நேரத்திலே உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து எச்சரிக்கையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வாசகங்களாக அமையும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு 3 விதமான காரியத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கட்டும். மூன்றாவதாக, கதவை வந்து தட்டுகின்ற பொழுது திறக்கக்கூடிய பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, விழிப்பாய் இருக்க வேண்டும். விழிப்பாய் இருப்பது என்பது என்ன? கண் விழிகளை மூடாமல் இருப்பது மட்டுமல்ல, அல்லது தூங்காமல் இருப்பது மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருமே விழிப்பாக இருப்பது என்பது எப்போதும் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்திலே அழகாக சொல்ல முடியும், பி அலர்ட் என்று சொல்வார்கள். அதாவது இப்போது மழைக்காலம் வந்துவிட்டது. இந்த மழைக்காலத்திலே நாம் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. நமக்கு மழை வருகிறது, வெள்ளம் வரலாம், புயல் வரலாம் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்த முன்னெச்சரிக்கை எல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அரசு கொடுக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை நமக்கு முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு இந்த இறுதி காலகட்டத்திலே நம்மை பார்க்க வருவார், நம்மை சந்திக்க வருவார், நம்மை தீர்ப்பிட வருவார். ஆண்டவர் வருவார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்போது வருவார்? எப்போது வேண்டுமென்றாலும் அவர் வருவார். நாம் தான் மனம் தளராமல் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் தான் ஆண்டவருக்காக பொறுமையோடு தயாராக இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்களைப் போல நாம் உறங்கிக் கொண்டிருக்க கூடாது. அப்படி உறங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் தீயவன் எளிதாக கலைகளை விதைத்துவிட்டு சென்று விடுவான். நாம் கடவுளை சந்திக்க முடியாத ஒரு சூழலிலே நாம் இருந்து விடுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். யூத கலாச்சாரத்திலே ஒவ்வொரு ஆண்களும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அங்கியை தான் அணிந்திருப்பார்கள். யாராவது வந்து கதவு தட்டுகின்ற பொழுது உடனடியாக தங்கள் இடைகளை வரிந்து கட்டிக்கொள்வார்கள், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதற்காக. அதே போல விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும்? 10 கன்னியர் ஓமையிலே நாம் வாசிக்கின்றோம். 5 பேர் அறிவற்றவர்கள், 5 பேர் அறிவாளிகள். யாரெல்லாம் தங்கள் விளக்குகளோடு எண்ணெயை வைத்திருந்தார்களோ அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து சென்றார்கள் சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கை என்னும் விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எந்த நேரம் வந்தாலும் இந்த நேரம்தான் என்பதல்ல, மாறாக விவிலியத்திலே சொல்வது போல அது 2ஆம் காவல் வேளையாக இருக்கலாம், ஏன் 3ஆம் காவல் வேளையை அசந்து தூங்கக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கலாம். ஆண்டவர் வந்து தட்டுகின்ற பொழுது நாம் பேரம் பேசக்கூடாது. மாறாக, நான் தயாராக இருக்கிறேன், தகுதி உள்ளவள் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் விழிப்பாயிருப்போம். விழிப்பாயிருந்து ஆண்டவர் தரும் கொடைகளை, ஆசீர்வாதங்களை அபரிதமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.